கும்பல் எப்பவுமே நல்லது பண்ணாலும் பேசும், கெட்டது பண்ணாலும் பேசும். அது மாதிரிதான் விஜய் அவர்கள் சமூக நீதி பார்வையில நாங்க செயல்படுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ சமூக நீதி பார்வை அப்படின்னா ஆக்சுவலா இவருக்கு பெரும்பான்மை வந்ததா அந்த சமூக நீதி பார்வை எல்லாம் பேசுவாரா? ஆக்சுவலா எப்படி சமூக நீதி பார்வை ஆகும்? அவருக்கு வேற வழி இல்லை, அதனாலதான் இதெல்லாம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல அவர் இருக்காரு, அதனாலதான் கொடுத்திருக்காரு. இப்ப இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஷாஜகான் அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏக்கு ஒரு துறை அமைச்சர் ஆக்கியிருக்காங்க. அதே மாதிரி விசிக கட்சியில இருந்து வன்னியரசு அவர்களை அமைச்சர் ஆக்கியிருக்காங்க. அதாவது என்னன்னா, அமைச்சர்னா அவங்க இவர் சிறுபான்மை துறையில, இவங்க ஆதி திராவிடர் அந்த துறையில அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவங்களுக்கு அமைச்சராக்கியிருக்காங்க. இது ரொம்ப குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம். இப்போ இவங்க 2 பேருக்கும் அமைச்சரவையில இடம் கொடுத்தது யாருக்குமே பொறுக்கல. அதுதான் முக்கிய உண்மையான விஷயம். என்ன சொல்ல வராங்கன்னா, இப்ப தாவேக்கா இப்ப பெரும்பான்மை ஜெயிச்சிருந்துச்சுன்னா கொடுத்துருப்பாங்களா? எப்படி கொடுத்துருப்பாங்க? தாவேக்கா பெரும்பான்மை ஜெயிக்கிற வேற வழி இல்லை, 108 சீட் தான் ஜெயிச்சாங்க. அதுக்காக தான் இப்ப அவங்க அமைச்சரவையில கொடுக்குறோம், வாங்க 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 கூப்பிடுறாங்க. அப்படின்னா எவனாச்சும் ஒருத்தனுக்கு அறிவு இருந்தா விக்கிரவாண்டி மாநாடுலேயே நாங்க பெரும்பான்மையா ஜெயிப்போம், ஆனா எங்களை நம்பி வர்றவங்க, கூட்டணியில வர்றவங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்குன்னு அப்பவே அவர் சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும் எப்படி இப்ப லோசனமா பேச வேண்டியது அவசியம் வந்துச்சு எங்களுக்கு? எப்படி இப்படி பேசுறாங்க? ஆக்சுவலா அதெல்லாம் தெரியவே இல்லையா? அப்படின்னா அந்த சொன்ன வார்த்தையை காப்பதுக்காக கண்டிப்பா விசிகவை அவங்க 2 வருஷமா ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க, கூப்பிடுறதுக்கு, உள்ள கூப்பிடுறது. தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூப்பிட்டாங்க, அவங்க வரல. இதுக்கப்புறம் அவங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்க போதுன்னு வர்றாங்க. இதுக்கு முன்னாடி அவர் ஜெயிப்பாரு ஜெயிக்க மாட்டாருன்னு தெரியாதுல, அப்படி நம்பி எப்படி வர்றது? அது மாதிரியான விஷயங்கள் தான் இப்ப நடந்துச்சு. இதை ஜீரணிக்க முடியாத மெயினா திமுக சம்பந்தப்பட்ட நிறைய பேர் இதை குத்தம் கண்டுபிடிச்சு அவர் அந்த சமூக நீதி பார்வையை அப்படி கிடையவே கிடையாது அப்படிங்கிற விஷயத்த ஒரு வன்மத்துடன் பேசிக் கொண்டிருக்காங்க. இது ஏற்புடையது இல்லை.